அனைவருக்கும் வணக்கம். நம்ம விளக்கு ஏற்றுறோம். விளக்கு ஏற்றும் பொழுது எந்த திசையில் அந்த முகம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, எந்த திசையில் அந்த முகங்கள் இருந்தால் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம், தெற்கு திசையில் கண்டிப்பாக அந்த முகம் இருக்கக்கூடாது. தெற்கு திசையை நோக்கி அந்த முகம் இருக்கக்கூடாது. அப்போ மற்ற 3 திசைகளிலும் நாம் விளக்கேற்றலாம். இதில் நம்ம கிழக்கு திசை பார்த்து அந்த முகம் இருந்தது தீபம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு நல்லது. நம்மளுடைய துன்பமெல்லாம் நீங்கும், வறுமையெல்லாம் ஒழியும். அதே போல் நமக்கு வசீகரம் ஏற்படும், நம்ம அழகு கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிழக்கு முகமாக கிழக்கு பக்கம் நோக்கி அந்த தீபத்துடைய முகம் இருந்தால் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேற்கு திசையை நோக்கி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடன்லாம் கட்டிடலாம். எங்கேயாவது நம்ம பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கிறோம், வீட்டு கடன் வாங்கியிருக்கோம், ஏதோ ஒரு கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கடன்லாம் நம்ம நீங்கிடும். கடன்லாம் நீங்கும். தோஷம் இருந்ததுன்னா அதுவும் நீங்கும். அதே போல் மேற்கில் நம்ம விளக்கு அந்த முகம் இருந்தது அப்படின்னா பங்காளிகளுடைய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படாது. இப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீ காரணம் அப்படிங்கிற ஒரு நூலில் இந்த செய்திகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வடக்கு திசையை பார்த்து அந்த முகம் இருந்தது அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படுங்க. அந்த குடும்பத்தில் பணம் நல்ல தாண்டவம் ஆடும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், அறிவு கல்வி ஞானம் இதெல்லாம் உயர்ந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நமக்கு எந்த விதமான நோய் நொடிகள் வராது. அப்படியே வந்தாலும் உடனே நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செய்தி என்னன்னாங்க, நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது இப்போ வாசலில் வீட்டு நிலைப்படியில் விளக்கை கொண்டு போய் வைப்போம். அப்படி பண்ணும் பொழுதுங்க உள்ள விளக்கை ஏற்றிட்டு அதை எடுத்துக்கிட்டு வெளியில் நம்ம போகக்கூடாது. நம்ம விளக்கை அங்கேயே வச்சு அப்படியே ஏற்றணும். அதே சமயத்தில் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை நம்ம வெளியே எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கை அதை எடுத்துகிட்டு உள்ளே வரலாம். இது ஒரு அரிய தகவல் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.